வணக்கம் மக்களே! நம்ம பகுதிகள்ல எளிமையா கிடைக்கக்கூடிய கீரை வகைகள்ல ஒன்று தான் இந்த முருங்கைக்கீரை. அப்படி எல்லாருக்குமே எளிமையா கிடைக்கக்கூடிய இந்த கீரைகள பிழிஞ்சு சாறு எடுத்து தினமும் காலையில குடிக்கிறது மூலியமா சரும ஆரோக்கியத்திலிருந்து மன அழுத்தம், மனசோர்வு வரைக்கும் பல்வேறு விதமான பிரச்சனைகள தீர்க்கிறதா இருக்கு. அப்படிப்பட்ட இந்த முருங்கை இலை சாறுகள குறித்த பதிவு தான் இது. இந்த பதிவ நீங்க முழுசா பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸா இருந்தீங்கன்னா, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல்ன்ற ஆப்ஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய நலம் தேடிய மருத்துவ குறிப்புகள் உங்களை தேடி நோட்டிபிகேஷனா வந்து சேரும். இப்போ வாங்க முருங்கை இலை சாறுகள் குறித்த மருத்துவ குறிப்பு என்ன அப்படின்றத வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். முருங்கை இலைகள்ல வைட்டமின் பி, வைட்டமின் சி, ப்ரோ விட்டமின் ஏ, வைட்டமின் கே, மாங்கனீஸ், புரதம், கால்சியம், பொட்டாசியம், பாஸ்பரஸ் மற்றும் துத்தநாகம் போன்ற விட்டமின்களும் தாதுக்களும் நிறைஞ்சிருக்கு. இந்த முருங்கை இலை சாறை தினமும் காலையில 1 மணி நேரத்துக்கோ அல்லது அரை மணி நேரத்துக்கோ உணவுக்கு முன்னாடி இந்த சாறை பருகிட்டு வரோம் அப்படின்னா இது ஒரு மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கவங்களுக்கு நல்ல தீர்வா இருக்கும். இதுல மலமிளக்கி தன்மை இருக்கிறதுனால மலத்தை தளர்த்தி குடல் இயக்கத்தை ஆரோக்கியமா வச்சுக்க உதவி பண்ணுது. முருங்கை கீரையிலும் முருங்கை இலையிலும் பார்த்தீங்கன்னா அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் இருக்கு. இதனால சின்ன காயமா இருக்கட்டும், வெட்டு காயமா இருக்கட்டும், வீக்கம், வலியா இருக்கு அப்படின்னா இந்த முருங்கை இலை சாறுகளை குடிக்கிறது மூலயமா புண்களோட தீவிரத்தை இது சரிப்படுத்தி ஈஸியா இந்த காயங்கள்லாம் குணப்படுத்த உதவுது. நீரிழிவு நோய்னு சொல்லப்படுற சர்க்கரை வியாதி இருக்கவங்க இந்த முருங்கை இலை சாறுகளை தொடர்ந்து 3 மாதங்களும் 3 வேளையும் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்க ரத்தத்துல இருக்கக்கூடிய சர்க்கரையின் அளவை இது கட்டுப்படுத்துது. இதுல இருக்க முக்கியமான சிறந்த பண்பே என்ன அப்படின்னா எந்த விதமான பக்க விளைவும் இல்லாம நீரிழிவு நோயை கட்டுப்படுத்துது. இது எல்லாருக்குமே எளிமையா கிடைக்கக்கூடிய கீரையாவும் இருக்கு. சுருக்கமா எல்டிஎல் அப்படின்னு சொல்லப்படுற குறைந்த அடர்த்தி கொழுப்பு புரதங்கள், அதான் கெட்ட கொழுப்பு. இதனால இதய நோய், பக்கவாதம், மார்பு வலி, கீழ்கால்கள்ல வலி அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு பிரச்சனைகளை ஏற்படுத்தும். இந்த பிரச்சனைகள்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா முருங்கை இலை சாறுகளை குடிக்கிறது மூலயமா உடல்ல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை குறைக்கவும் அகற்றவும் இது உதவுது. இதனால இதய ஆபத்து, மார்பக வலி, பக்கவாதம் போன்ற பல்வேறு பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வா இந்த முருங்கை இலை சாறுகள் இருக்கு. இதுல வைட்டமின் சி பண்புகள் நிறைஞ்சிருக்கிறதுனால உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்தவும் உதவுது மற்றும் பாக்டீரிசைட், பாக்டீரியோஸ்டேட்டிக் மற்றும் பூஞ்சை எதிர்ப்பு பண்புகளும் இது கொண்டிருக்கு. இதனால இந்த ஜூஸை தினமும் குடிக்கிறதுனால நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கெட்ட பாக்டீரியாக்களுடைய வளர்ச்சியை இது தடுத்து நிறுத்தி அந்த பாக்டீரியாக்களை அழிக்கவும் இது உதவி பண்ணுது மற்றும் மற்ற தொற்றுகளையும் எதிர்த்து இது போராட உதவுது. முருங்கை இலைகள்ல ஆன்டி ஆக்சிடென்ட் பண்பு இருக்கிறதுனால நம்ம தினமும் இந்த இலைச்சாறுகளை குடிக்கிறது மூலமா நம்ம சருமத்துல ஏற்படக்கூடிய செல் சேதத்தை தாமதப்படுத்துவதோடு மட்டும் இல்லாம இந்த செல் சேதம் ஏற்படாம தடுக்கவும் இது உதவி பண்ணுது. இதனால நம்ம உடல்ல இந்த தோல் சுருக்கம் அப்படின்றது கொஞ்சம் தாமதமா நிகழுது. மேலும் சருமத்தை பொலிவா வச்சுக்கவும் இந்த முருங்கை இலை சாறுகள் உதவி பண்ணுது. முருங்கை இலைகள்ல வைட்டமின் சி நிறைஞ்சு இருக்கிறதுனால நம்ம இரைப்பையில ஏற்படக்கூடிய அலர்ஜி, அல்சரேட்டிவ்னு சொல்லப்படுற பெருங்குடல் அலர்ஜி போன்றவற்றை இது சரி செஞ்சு செரிமான மண்டலத்தை சீரா வச்சுக்கவும் இந்த முருங்கை இலை சாறுகள் உதவி பண்ணுது. நம்ம தலைமுடி மற்றும் உச்சந்தலைய ஆரோக்கியமா வச்சுக்க தேவையான விட்டமின்களும் தாதுக்களும் இந்த முருங்கை இலைகள்ல நிறைஞ்சு காணப்படுது. இதனால முருங்கை இலை சாறுகளை தினசரி எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம முடிக்கு நல்ல ஊட்டமா அமையுது. முடி உதிர்வை இது கட்டுப்படுத்த உதவுது. தலைமுடி பிரச்சனை மட்டும் இல்லாம மன அழுத்தம், சோர்வான இருக்கக்கூடிய பிரச்சனைக்கும் இந்த முருங்கை இலை சாறுகள் ஒரு நல்ல தீர்வா அமையுது. கொரோட்டோசோல் அளவை சமநிலைப்படுத்துறது மூலமா மன அழுத்தத்திற்கு எதிராக நம்ம உடல்ல எதிர்ப்பை மேம்படுத்தி பலப்படுத்தவும் உதவுது. புற்றுநோய் சிகிச்சைக்கும் இந்த முருங்கை இலை சாறுகள் நன்மை பயக்க வல்லதா இருக்கு. புற்றுநோய் செல்களுக்கு எதிராக இந்த முருங்கை இலை சாறுகள் பயன்படுது. அதாவது இந்த செல்களுடைய வளர்ச்சி அடையாம இது தடுக்கிறதோடு மட்டும் இல்லாம பல்வேறு வகையான புற்றுநோய்களுடைய உயிரணுக்களை இது கொல்ல வைக்குது. இந்த முருங்கை இலை சாறுகளை எப்படி தயார் பண்ணணும் அப்படின்னா முருங்கை இலைகளோட சேர்த்து 1 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா அரைச்சு அதை வடிகட்டி அப்படியேவும் குடிக்கலாம். சிலருக்கு இதோட கசப்பு தன்மை பிடிக்காது. அதனால கொஞ்சமா எலுமிச்சை சாறு அல்லது தேன் சேர்த்து குடிக்கிறது நல்லது. ஸோ மக்களே, முருங்கை இலை குறித்த இந்த தகவல் உங்களுக்கு புதிதாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும் அப்படின்னு நம்புறேன். மேலும் இது மாதிரியான நலம் தேடிய மருத்துவ குறிப்புகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு பயனுள்ள தகவலோடு அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி.